மேச ராசிக்காரர்கள் அப்படின்னாலே கத்தியை தீட்டுறதுக்கு முன்னாடி புத்தியை தீட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன் யோசனையோட ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த மேச ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக ஆரம்பிக்குது. இந்த இயர் 2026 அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கார். இது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இத்தனை கிரகங்களும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருந்து அதை பத்தாத குறைக்கு குருவும் அதை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இதை போல் உங்களுக்கு ஒரு கொடுப்பினை மிக்க ஒரு மாதம் அப்படின்னு இனி கிடைக்குமா அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. என்னைக்கோ நீங்கள் செஞ்ச ஒரு உதவிக்கு இன்னைக்கு நிச்சயமாக அதுக்கு ஒரு பிரதிபலன் அனுகூலம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலையிலையும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பெருசாக இருக்காது. உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களுமே இந்த ஒற்றைப்படை பாகங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால திருமணத்திற்குன்னு நீண்ட காலமாக வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நிச்சயமாக வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் ரொம்ப வருஷமாக தள்ளி போயிட்டு இருக்கு சார், பல வருடங்கள் ஆகி இன்னும் குழந்தை பாக்கியம் அமையலை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்பு சாத்தியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதும் அதை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால மார்க்கெட்டிங் ஃபீல்டு, தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் மன ரீதியாக அல்லது பண ரீதியாக ஒரு சிலருக்கு உங்களுக்கோ தாயாருக்கோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. அதாவது இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். அது ராசியில் பிறந்த சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்கள சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் 26, 27, 28 தேதிகளில் பிறந்தவங்க, ஏப்ரல் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, ஜூன் மாதம் 30, ஜூலை மாதம் 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, ஆகஸ்ட் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, அக்டோபர் மாதம் 31 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, டிசம்பர் மாதம் 29, 30, 31. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்கனாலோ அல்லது பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கனாலோ இந்த மாதத்தில் சங்கடங்களை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.